அனைவருக்கும் வணக்கம். இந்த விஸ்வாவசு வருடத்துல ஆவணி மற்றும் புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தமிழ் மாத ராசி பலன்களை டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனவே இந்த தமிழ் மாத ராசி பலன்களை ரெண்டு மாதமா நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு காம்போவா டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த பதிவை முழுமையா பாருங்க. வீடியோட எண்டிங்ல நான் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி நிறைய ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுறது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ஆறாவது ராசியா வரக்கூடியது கன்னி. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியிலேயே செவ்வாயுடைய சஞ்சாரம், விவேக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நமக்கு முழுமையான ஒரு பாவ கிரகம். அதாவது 3-8 ஒரு கிரகம். அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கக்கூடாது. ஆனா இந்த மாதத்துல இந்த மாதம் ஃபுல்லாவுமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயுடைய சஞ்சாரம் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கும். இதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, யோக ராகு, 6th ஹவுஸ்ல ராகு இருக்கிறது மிகப்பெரிய வலிமை. அதுலயும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு சுபத்துவமான நல்ல பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் டெஃபினட்டா கொடுத்துருவாரு. அடுத்தது கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி, 7th ஹவுஸ்ல சனி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனின்னு சொல்லுவோம். இப்ப சனி வக்ரமா இருக்கிறதுனால இதுவும் நமக்கு பாசிட்டிவா தான் ரியாக்ட் ஆகும். எதுவும் நெகட்டிவா போய் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்காது. அதுல கண்டக சனியுடைய பாதிப்பு இந்த வக்ர காலகட்டங்களில் நமக்கு மேக்சிமம் இருக்காது. அடுத்து நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் பிளஸ் குரு. பொதுவா 10ல குரு இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பா சொல்லப்படல. குரு வந்து பார்த்தோம்னா நமக்கு 4-7 ஒரு கிரகம். அது கேந்திர ஸ்தானமான 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து கேந்திர ஆதிபத்திய தோஷ நிலையில அமர்ந்து இருக்கு. பொதுவா 10ல குரு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை கிரியேட் பண்ணும். நிறைய பிரஷர்ஸை கொடுக்கும் மாத்தி. ஆனா சுக்கிரனோட இணைஞ்சு இருக்கிறதுனால முதல் 4 நாட்கள் மேஜரா மைனஸா இருக்காது, ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா யோக கிரகத்தோட குரு இணைந்திருக்காரு. சுக்கிரன் வந்து நமக்கு யோகாதிபதி, அதாவது 2-9 ஒரு கிரகம். அவரோட குரு இணையும் போது அது நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தொழில் உத்தியோக ரீதியாக கொடுத்துரும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன், நம்முடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல ரொம்ப நல்ல அமைப்பு. பகை வீட்டில் இருந்தாலும் அது நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ராசிநாதனே 11ல அமரும் போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய வலிமையை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. ஃபைனலா 12ஆம் இடத்துல சூரியன் கேது கன்ஜக்ஷன். இது நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். 12ஆம் அதிபதி 12லே ஆட்சி பெற்ற நிலை பிளஸ் கேதுவோட இணைந்த ஒரு அமைப்பு. கேதுவுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. சூரியனோட வெயிட்ல வேற கேது இருக்காரு. இந்த காம்பினேஷன் கொஞ்சம் மைனஸா இருக்கு. அடுத்து இந்த மாதத்துல இடப்பெயர்ச்சிகள்லாம் எப்படி இருக்கு, டிரான்சிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல முதல் 4 நாட்களுக்கு பிறகு, அதாவது 4ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சியாகி நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. இந்த புதன் சுக்கிரன் இணைவு லட்சுமி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இது 11ஆம் இடத்துல ஏற்படுறது கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு நமக்கு ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். அடுத்தது 14ஆம் தேதி புத பயிற்சி. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்துக்கு கரெக்டா 14ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவாரு. மேலும் சூரியன் கேது இந்த கிரகத்தோட போய் கன்ஜக்ஷன் ஆவாரு. பொதுவா புதனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுவார். அவர் மறைவு ஸ்தானத்திலே அமர்ந்தாலும் ஒரு வகையில அவர் இயங்குவார், நல்ல பலன்களை கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அதன் வகையில 12ல புதன் சூரியன் கேதுவோட இணைகிறது பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிடாது. அடுத்தது மாதத்தோட கடைசியில கரெக்டா 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நம்முடைய ராசியிலிருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார். அதனை தொடர்ந்து மீண்டும் சுக்கிர பயிற்சி 29ஆம் தேதி இருக்கும். அதாவது நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் புதன் பிளஸ் கேது இந்த கிரகத்தோட கன்ஜக்ஷன் ஆகும். அதனை தொடர்ந்து மீண்டும் 30ஆம் தேதி புதன் பயிற்சி. புதன் பகவான் இந்த மாதத்தோட எண்டிங்ல பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூலதிரிகோண நிலை அடைவார். அது மிகப்பெரிய யோக அமைப்பு. அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல நமக்கு மிகப்பெரிய யோகமான அமைப்புகளை ஏற்படுத்தும். ஃபைனலா 31ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆவாரு. அது மாதத்தோட கடைசியில இருக்கிறதுனால அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல நமக்கு யோகமான அமைப்புகளை ஏற்படுத்தும். சோ இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக அமைப்புகள். இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன்களை நல்லா டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம்.
முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிக்கு மேல இந்த புதன் சுக்கிரன் இணைவு லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு நல்ல அமைப்பு. 4ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு யோக காலம்னு எடுத்துக்கலாம். மற்ற கிரக அமைப்புகள்லாம் நம்ம விட்டுறலாம். இந்த கிரக கூட்டணி அதாவது புதன் சுக்கிரன் கூட்டணி வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நல்ல பலன்களை கொடுத்துரும். உடைய பெயர் புகழ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. தொழில் உத்தியோகத்துல நல்ல லாபம், பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அந்த பொருளாதாரத்தை உங்கள் பக்கமா ஈர்த்து எடுப்பீங்க. உடைய செல்வம் அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இந்த 10 நாட்கள்ல உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு இந்த மாதத்துக்கு தேவையான விஷயங்கள், இந்த மாத நகர்த்துறதுக்கு தேவையான அந்த கேப்பபிலிட்டி, அது எல்லாமே இந்த மாதத்துல இந்த 10 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைச்சிரும். பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு மாதம். லாபஸ்தானத்துல இந்த சுக்கிரன் புதனுடைய கன்ஜக்ஷன் இருக்கிறதுனால மூத்த சகோதரத்துவத்துக்கு ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்வு, மூத்த சகோதரத்துவத்தால ஆதாயங்கள் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். மூத்த சகோதரத்துவத்துடைய சப்போர்ட் இப்ப கிடைக்கும். அதே மாதிரி ஃபேமிலில சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள் ஏதாச்சும் நடக்கும். அது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில கூட இருக்கலாம். எனிதிங் ஏதோ ஒரு வகையில சுப நிகழ்வுகள் குடும்பத்துல நடக்கும். அதுக்கு இந்த 10 நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 11ஆம் இடத்துல பொருளாதார சிந்தனை அதிகமா இருக்கும். பணம் சார்ந்த எண்ணமும் பணம் சார்ந்த வேட்கையும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் புதன் இணையும் போது கலைத்துறை மேல ஒரு ஈர்ப்பு வரும். புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவீங்க. புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க. சோ அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா வருது. முக்கியமா புத சுக்கிர இணைவு லட்சுமி நாராயண யோகம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துரும். இந்த 10 நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஓரளவுக்கு சுபத்துவமா மகிழ்ச்சியா ஃபேமிலி கூட கொஞ்சம் நிம்மதியா அந்த டைத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கான அந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து பயணங்கள் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏதாச்சும் டூர் போறது அல்லது ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் ஏதாச்சும் ஃபேமிலி கூட மேற்கொள்றது அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சும் மேற்கொள்றது, இப்படி மகிழ்ச்சியான ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 10 நாட்களுக்குள்ள நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நான் வந்து பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல ஃபேமிலியுடைய சப்போர்ட் இப்ப கிடைக்கும். ஃபேமிலியால ஆதாயம் ஏற்படும். ஃபேமிலியில ஒரு சுப நிகழ்வு, சுப மாற்றம், ஃபேமிலியில ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியா நகர்றது, அதெல்லாம் இந்த 10 நாட்கள்ல நடக்கும். அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் சார்ந்த சூழ்நிலைகள்லாம் நிறைய வரும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னு சேருவாங்க. சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இப்ப எல்லாரும் ஒன்னு சேருவாங்க. அதே மாதிரி 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல தந்தையாரால ஆதாயம் ஏற்படும். தந்தை சார்ந்த வகையில மகிழ்ச்சி ஆனந்தம் ஏற்படும். தந்தைக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும். தந்தை மேல அன்பு, மரியாதை, பாசம் எல்லாம் அதிகரிக்கும். அதுவும் நான் சுபத்துவமா பாக்குறேன். நிறைய பேருக்கு தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அல்லது ஆல்ரெடி உங்களுடைய தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அடகுல இருக்கிறத இப்ப மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்னு புதுசா வாங்குவீங்க அல்லது ஆல்ரெடி உங்க கையை விட்டு போன விஷயத்த திரும்ப மீட்டு எடுப்பீங்க. அதுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்கு. ஆகவே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சுபத்துவ அமைப்பு பரிபூர்ணமா இருக்கு. இப்போ 14ஆம் தேதிக்கு மேல செகண்ட் ஹாஃப், இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. சோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செவ்வாய் வந்து ஜென்மத்தில் இருக்கிறது 28ஆம் தேதி வரைக்கும் மைண்ட் ஒரு மாதிரி உங்களை போட்டு படுத்தி எடுக்கும். ஒரு பிரஷரான அமைப்பை கொடுக்கும். கோபம் அதிகமா வரும். கோப உணர்வுகள் அதிகமா வரும். உங்களை அதிகமா எல்லாரும் வேலை வாங்குற மாதிரியே ஃபீல் ஆகும். மைண்ட் ரொம்ப ஸ்பீடா யோசிக்கும். விவேகமா யோசிக்கும். மைண்டுக்கு ஓய்வே இருக்காது. சோ அந்த மைண்ட்ல ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு எப்போதுமே இருக்கும். ஓவர் திங்கிங்லாம் குறைச்சிக்கணும். கோபத்தன்மைகளை குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அஷ்டமாதிபதி ஜென்மத்துல 28ஆம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிறது வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது ஒரு சுபத்துவமான பலன்களை கொடுக்கும். உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு. சூரியன் ஆட்சி கேதுவோடு இணைந்த சூரியனுடைய ஆட்சி பலம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய நோய்கள், உஷ்ணம் சார்ந்த வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கரெக்டா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுறது ரொம்ப நல்லது. உடலை எப்போதும் கொஞ்சம் கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு பாருங்க. குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு பாருங்க. குளிர்ச்சியான ஆகாரங்கள் அதிகமா எடுத்துக்கிறது ஒரு சுபத்துவமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, செரிமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடத்துல, சனி வக்ரமா இருந்தாலும் செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணிடுறாரு. அதனால இந்த வயிற்றுல ஏதாச்சும் எரிச்சல் ஏற்படுறது, அல்சர் பிரச்சனை வருது, வயிறு சார்ந்த வகையில அந்த செரிமான பிரச்சனை வருது. இது சார்ந்த வகையில ஒரு சில ட்ரபிள்ஸ் எல்லாம் இருக்கும். உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. காரசாரமான உணவுகளை இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எனவே உடல் ஆரோக்கியம், உங்களுடைய யோசனை சார்ந்த விஷயம், உங்களுடைய சிந்தனை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அடுத்தது நம்ம பாக்குறது 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு மிகப்பெரிய வலிமை தான். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கெபாசிட்டியை கொடுத்துரும். அதே மாதிரி எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துரும். உங்களுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸ்டா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். மனோ தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். மனசுல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தைரியம் அதெல்லாம் சிறப்பான முறையில் அதிகரிக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கடன் சார்ந்த தொந்தரவுல இருந்து வெளில வரணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரு சிலருக்கு புதுசா கடன் வாங்கி சுப மாற்றங்கள் பண்றதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சிலர் புதுசா கடன் வாங்குவாங்க அல்லது வாங்கின கடனை திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல சிறப்பான முறையில் ஏற்படுது. ஆகவே பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கு இந்த மாதம் ஏதுவா இருக்கும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு தொழில் உத்தியோகத்தை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அடிக்கடி லீவ் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும். சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது. அதே போல தொழில் புரியக்கூடிய இடத்துல வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட எந்த ஒரு கோபமும் இல்லாம அவங்கள கொஞ்சம் அன்பா உங்களுடைய வார்த்தை வாய் ஜாலத்தினால உங்களை கொஞ்சம் அன்பா உங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்துல வர வாடிக்கையாளர்கிட்ட உங்களுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய கோபத்தையும் பிரச்சனையும் அதிகமா வெளியில கொட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. கோபமா அந்த வார்த்தைகள் வெளில வரதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. அதனால வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது 12ஆம் இடத்துல சூரியன் கேது கன்ஜெக்ஷன். இது செலவை தாறுமாறா கொடுத்துரும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலங்கிற ஒரு அமைப்பு தான். செலவை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவு அதிகமா இருக்கும். வரவை தாண்டிய செலவு. நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால பொருளாதாரத்துல அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்பட வேண்டியது அவசியம். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு அதிகமான பயணங்கள் இருக்கும். அதிகமா டிராவல் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும். நிறைய அலைச்சல் இருக்கும். இந்த அலைச்சலே உங்களுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான டிராவலிங் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு சுப நிகழ்வு சுப மாற்றம் நிமித்தமாகவோ அதிகமா அலையிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஹெல்த் இதனாலையும் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சோர்வா காணப்படுறதுலாம் வாய்ப்பு அதிகம். அதனால அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி முதல் 14 நாட்கள் சுபத்துவ நிலையில இருக்காரு. 14ஆம் தேதிக்கு மேல செகண்ட் ஹாஃப்ல தந்தை சார்ந்த விஷயங்கள ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படலாம். தந்தையரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து செவ்வாயுடைய 4ஆம் பார்வை தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்துல விழுது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரோடையும் கொஞ்சம் கருத்து போராட்டங்கள்லாம் இருக்கும். தாய் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தாயாரோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. புதன் ஆதித்ய யோகம். கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லட்சுமி நாராயண யோகமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. இந்த புதன் ஆதித்ய யோகம் விரயத்துல இருந்தாலும் உங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். படிப்புல ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை ஜென்மத்துல செவ்வாய் இது பார்த்தோன்னா உங்களை அந்த அந்த கல்வி சார்ந்த விஷயங்களும் ஒரு பிரஷரான அமைப்பை கொடுக்கும். ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு. அதிகமா நல்லா படிக்க முடியல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன கேட்டா நல்லா மெடிடேட் பண்ணிட்டு மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுட்டு உங்களுடைய கல்வியில நீங்க கவனம் செலுத்துறது சிறப்பு. லட்சுமி நாராயண யோகம் பிளஸ் புதன் ஆதித்ய யோகம் இது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிடுவீங்க. மாணவ மாணவிகள் எவ்வளவு சுமையான அமைப்பு வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி அடுத்த கடத்து எடுத்துட்டு போயிடுவீங்க. இருப்பினும் மன உளைச்சல் மாணவ மாணவிகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. ஒரு குழப்பத்தன்மை மைண்ட்ல அப்படியே இருக்கும். ஆனா அது நெகட்டிவ்ல போய் முடியாது. அதுக்கு இந்த யோகங்கள் உங்களுக்கு இந்த கிரக கூட்டணிகள் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து திருமண வாழ்க்கை திருமண முயற்சி. செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. 28ஆம் தேதி வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் அல்லது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ஒரு ட்ரபிள் வருது. வாழ்க்கை துணை மேல கோபப்படுறது. ஒண்ணு நீங்க அவங்க மேல கோபப்படுறது இல்ல அவங்க உங்க மேல கோபப்படுறது. இப்படி ஒரு மாதிரி கருத்து முட்டல் கருத்து போராட்டம் ஏதாச்சும் ஏற்படலாம். அல்ல உறவு நிலைகள்ல கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே போல அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கும்போது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தலை முகம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலை வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து நகர்த்துறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருந்தாலும் இந்த லட்சுமி நாராயண யோகமும் புதனாதித்ய யோகமும் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். அப்படியே இந்த மாதத்துல ஒரு 10ல இருந்து 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை சமாளிக்கிறதுக்கான அத்தனை பலத்தையும் இந்த முதல் 15 நாள் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வகையில்
வகையில இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான், நெகட்டிவா இல்ல. கொஞ்சம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி சகிப்பு தன்மையோட டிராவல் பண்ணும்போது இன்னும் சுபத்துவமான பலன்களை நம்ம அறுவடை செய்ய முடியும். வாழ்த்துக்கள். இப்போது 6வது ராசியா வரக்கூடியது கன்னி. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த புரட்டாசி மாதம் தரப்போகுது அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இருக்கும். சூரியன் புதன் இணைவு ரொம்ப நல்ல அமைப்பு. புதன் நம்முடைய ராசிநாதன், நம்முடைய ராசியிலே இருக்கிறது ரொம்ப யோகமான அமைப்பு. ஆட்சி உச்ச மூலதிரிகோண வீட்டுல புதன் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புதன் நமக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்காரு. சூரியனோட இணைவு புதன் ஆதித்ய யோகம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கோல்டன் டைம் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த 2ஆம் இடத்துல செவ்வாய். செவ்வாய் நமக்கு டோட்டலா நெகட்டிவான பிளானட். புதனோட வீட்டுக்கு செவ்வாய் நல்ல பலன்களை செய்யவே மாட்டார். அழியும் 3 8க்குரிய ஒரு ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுவாரு. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது டெஃபினட்டா குற்றம் தான். வாக்கு ஸ்தானத்துல செவ்வாய் கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு டெஃபினட்டா இருக்கக்கூடாது. அது டெஃபினட்டா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அதிகபட்சமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குருவுடைய பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால இது குருமங்கல யோகமாகவும் வேலை செய்யும். குருமங்கல யோகமா வேலை செய்யறதுனால அந்த பாதிப்புடைய தன்மைகள் ஓரளவுக்கு மட்டா இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு மட்டுக்குள்ள இருக்கும், கண்ட்ரோலா இருக்கும். அதை நான் ஒரு வகையில சுபத்துவமா பாக்குறேன். குரு பார்வை இல்லைன்னா ரொம்ப மோசம்னு அர்த்தம். குருவுடைய 5ஆம் பார்வை நமக்கு செவ்வாய் மேல பதிகிறதுனால அது ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் குறைக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும். அதன் வகையில இது பாசிட்டிவ் தான். அடுத்த 6ஆம் இடத்துல ராகு. ராகு 6ல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமை, தைரிய அபிவிருத்தியை டெஃபினட்டா கொடுத்துரும். 6ஆம் இடத்து ராகுவால அதீதமான நல்ல பலன்கள் உண்டு. அதுலயும் குரு பார்வையில் இருக்கிற ராகு குரு சண்டால யோகத்துல இருக்கக்கூடிய ராகு. அது 6ஆம் இடத்துல போஷன் எடுத்திருக்கிறது நமக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளத்தை டெஃபினட்டா ஏற்படுத்திடும். அடுத்த சனி பகவான் கண்டக சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் இப்ப வக்ர சனி நடந்துட்டு இருக்கிறதுனால அதுவும் நமக்கு பாசிட்டிவ் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய பரிபூர்ண பார்வையில சனி பகவான் இருப்பாரு. அல்ல இந்த மாதம் டெஃபினட்டா இந்த வக்ர சனி நமக்கு யோகத்தை கொடுத்துரும், நல்ல பலன்களை கொடுத்துரும். அடுத்த குரு 10ல் குரு பகவான் இருக்கிறது சிறப்பு இல்ல. 10ல பொதுவா சுபகிரகங்கள் இருந்தாலே அது நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கேந்திர ஆதிபத்திய தோஷ நிலையில இருக்காரு. இந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது ஜனனகால ஜாதகத்துக்கு தான். கோச்சார ரீதியா அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இருப்பினும் 10ல குரு இருக்கிறது கோச்சார ரீதியாகவும் சிறப்பு கிடையாது. ஆனா பார்வை வைசா அது ஓரளவுக்கு சுபத்துவ பலன்களை கொடுத்துரும். பார்வை ரீதியா நல்ல பலன்களை கொடுக்கும். இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருவுக்கு மட்டுமே உண்டு. ஆனா பார்க்கக்கூடிய இடங்களை வளர்க்கக்கூடிய அமைப்பு குருவுக்கு மட்டுமே உண்டு. இருக்கிற இடத்தை கெடுத்து பார்க்கக்கூடிய இடத்தை வளர்ப்பாரு. அதுதான் குருவுடைய தன்மை. அடுத்தது 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன். போன மாதத்துல புதன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் வந்துச்சு, சூரிய புத காம்பினேஷன் வந்துச்சு. இந்த மாதத்துல சூரிய புத காம்பினேஷன் வருது, பிளஸ் பார்த்தோம்னா சுக்கிர கேது காம்பினேஷன் வருது. அடுத்த இந்த மாதத்துல டிரான்சிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரக பயிற்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி புத பயிற்சி. புதன் உச்சமா இருக்கக்கூடிய புதன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதே மாதிரி 22ஆம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 22ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. சுக்கிரன் நீச்சம் ஆகிறது சிறப்பு கிடையாது. சுக்கிரன் நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட். 2 9க்குரிய ஒரு கிரகம் ஜென்மத்துல அமர்றது நல்லது, ஆனா நீச்சம் ஆகிற ஒரு அமைப்பு அது பெருசா ஃபேவர் பண்றது இல்ல. அடுத்தது முக்கியமா நம்ம பார்க்கிறது சூரிய பயிற்சி. மாதத்தோட கடைசியில 31ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. சூரியனும் இந்த மாதத்துல நீச்சம். 12ஆம் அதிபதி நீச்சம் ஆகிறது ஒரு வகையில சிறப்பாக ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். ஆனா அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல தான் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். புரட்டாசியை காட்டிலும் ஐப்பசில அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னா மாதத்தோட கடைசியில தான் சூரிய பயிற்சி. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய புத காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருக்கு. குருவுடைய பார்வை செவ்வாய் மேல பதிந்து செவ்வாயுடைய ஆதிக்கம், செவ்வாயுடைய மைனஸான குறைகள் எல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணுது. அதன் வகையில இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பிளானட்டரி போர்ஷன் சுபத்துவமான பிளானட்டரி போர்ஷன் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய பிளானட்டரி போர்ஷன். இப்போது புரட்டாசி மாத ராசி பலன்களை டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் ஜென்மத்திலேயே புதனுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூரியனோட இணைந்த அமைப்பு. முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த மாதத்துல பண்ணலாம். தெளிவா ஒரு பிளான் பண்றது, தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறது, மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது. ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது தடைப்பட்டு போகுது, தாமதப்பட்டு போகுது, அல்லது அந்த முடிவு எடுக்கிறதுல சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துல அந்த முடிவையும் தடைப்பட்ட விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான அந்த வல்லமையும் புதன் பகவான் நமக்கு கொடுத்துருவாரு. அதனால தெளிவா பிளான்
பிளான் பண்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டம். முதல் 16 நாட்கள் நிச்சயமா கல்வி சார்ந்த வகையில பெருசா பிரச்சனை எதுவும் இருக்காது. கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. புதன ஆதித்ய யோகம் கல்வியில அபாரமான வளர்ச்சியை கொடுத்துரும். நீங்க நினைக்கிற இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில இருந்த தடுமாற்றம், தொய்வு நிலை எல்லாம் சரியாகும். அரியர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கல்வி சார்ந்த வகையில என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். புத்தியை பயன்படுத்தி வெற்றி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு யோகம் அது இந்த மாதத்துல டெஃபினட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த எக்ஸாம் இந்த மாதத்துல வருது அப்படிங்கிற பட்சத்துல அது உங்களுக்கு யோகமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். என்ன முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிக்கான வெற்றியை அறுவடை செஞ்சிருவீங்க. சோ அது நான் கல்வி சார்ந்த வகையில பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கிறது 2ஆம் இடத்துல செவ்வாய். பொதுவா 2ல செவ்வாய் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, பேச்சு வார்த்தைகள்ல நிதானம் இல்லாத தன்மையை கொடுத்துரும். வார்த்தையை விட்டு மாற்ற ஒரு அமைப்பு, வார்த்தைகள்ல ஒரு கடினத்தன்மை இருக்கும். 3 8க்குரிய ஒரு கிரகம் அது போயிட்டு 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்துல அமரும் போது பேச்சு வார்த்தைகள்ல நம்ம நிச்சயமா நிதானமா இருக்கணும். குரு பார்வையில இந்த செவ்வாய் இருக்கிறதுனால குழப்பங்களோ பிரச்சனைகளோ எதுவும் அதிகரிக்காது. இருப்பினும் வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருங்க, கவனமா இருங்க. ஏன்னா அந்த நேரத்துல அதிகமான ஆர்குமெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதிகமான கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுவும் அது மைனஸா போய் முடியாது. குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஓரளவுக்கு நீங்க அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க. இருப்பினும் வாக்குவாதத்தை அது கொடுக்கும். அதுதான் செவ்வாயுடைய தன்மை. பேச்சுல ஒரு மாதிரி கோபத்தன்மை, கோபமான வார்த்தைகள் இதெல்லாம் அதிகமா வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு அமைப்பு. டக்குன்னு பொதுவாவே வந்து கண்ணிக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பு அதிகமா உண்டு. இந்த மாதத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்றது வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஏதாச்சும் ஆர்குமெண்ட் ஆகுதுன்னா நீங்க அமைதியா உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பேச ஆரம்பிச்சீங்கன்னா அங்க போய் லாக் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால வார்த்தைகளும் ரொம்ப நிதானமா இருக்கணும். அடுத்தது 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும். குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தேவைகள் அதிகரித்தாலும் அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை பண்றீங்க. ஏன்னா குரு பார்வை நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்றீங்க. அது உங்களுக்கு சுபத்துவமான பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குது. இருப்பினும் இந்த மாதத்துல நீங்க எவ்வளவு பண்ணாலும் ஃபேமிலிக்கு வந்து அது ஒரே ஒரு மாதிரி குறையா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நீங்க எவ்வளவு பண்ணாலும் அது பண்ணதா ஏத்துக்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஊமையாக இருந்து சாதிப்பது ரொம்ப சிறப்பு. அமைதியா இருந்து சாதிக்கணும். வாயை வந்து நம்ம டோட்டலா கம்மி பண்ணிடணும். அது நமக்கு யோகமான பலனை கொடுத்துரும். நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இதை நான் பண்ணி தரேன், இந்த டைமிங்க்கு நான் இதை பண்ணி தரேன், இந்த டைமிங்க்கு நான் என்னோட பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், யாராச்சும் கடன் உதவி கேட்கறாங்கன்னா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா பார்த்து சொல்றேன், அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மலுப்பலான வார்த்தைகளை விட்டு அப்படி நழுவுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதத்துல நீங்க ஏதாச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது. அதுல ஒரு சிரமத்தன்மைகள் இருக்கும், கடினத்தன்மைகள் இருக்கும். அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுபத்துவமா தான் இருக்கு. ஹெல்த் ரீதியா பெருசா பிரச்சனைகள் இருக்காது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இருப்பினும் சின்ன சின்ன விரைய செலவுகள் இருக்கும். 12ல கேது இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறதுனாலையும், சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை என்றாலும் கேதுவோடு இணைற அமைப்பு வருது. அதே போல 2ஆம் இடத்துல செவ்வாய். சோ இந்த காம்பினேஷன் வரதுனால ஹெல்த்ல சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் இருக்கும், சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா அது பெருசா உங்களை பாதிக்காது. கண் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருங்க. உஷ்ணத்தால கண் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. கண்ணுல வந்து எரிச்சல் வருது. அதே மாதிரி கண் சார்ந்த வகையில ஏதாச்சும் இந்த கண் கட்டி வருது, ஹீட்டால வரக்கூடிய பிரச்சனைகள் இது ஏதாச்சும் இந்த மாதத்துல வரது வாய்ப்பு இருக்கு. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு. ரொம்ப நாளா ஏதாச்சும் பிரச்சனையில இருக்கீங்க, ரொம்ப நாளா உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனையில இருக்கீங்கன்னாக்கா அதெல்லாம் இப்ப சரியாகும். குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு மாதம் தான் அது. புதுசா பிரச்சனைகள் வரணும் அப்படின்னாக்கா அது ஹீட்டால ஏதாச்சும் வந்தாதான் உண்டு. மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்ல. பழைய பிரச்சனை ஆல்ரெடி ஏதாச்சும் நீங்க ஹெல்த் ரீதியா ட்ரபிள்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் சரியாகும். 6ல இருக்கிற ராகு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனடி நிவர்த்தியை கொடுத்துரும். அதே மாதிரி மறைமுக எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டா கிடைக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸ்டா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். சோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. எதிரிகளை கண்கோடு நம்ம பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நமக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்கிறத இப்ப நீங்க உணர முடியும். சோ அதெல்லாம் அந்த மாதத்துல இருக்கிற ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அடுத்தது கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் சுமையில இருந்து வெளில வரதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுவும் நான் பாசிட்டிவா பாக்குறேன்.
அடுத்தது 7ஆம் இடத்துல சனி வக்ரம், அது நல்ல அமைப்பு தான். புதனுடைய பார்வை, பரிபூர்ண பார்வை, சூரியனுடைய பரிபூர்ண பார்வை இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும். சோ இந்த 7ஆம் இடத்துல புதனுடைய பார்வையெல்லாம் பதிகிறதுனால வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மைனஸான விஷயங்கள்லாம் இப்ப பாசிட்டிவா மாறும். வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் சரியாகும். பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப புத்தி நமக்கு நல்லா வேலை செய்யும். நம்முடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு கொண்டு வருவோம். அந்த கால்குலேஷன் மைண்ட் செட்லாம் இப்போ சிறப்பா மாறும். அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். இருப்பினும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஏன்னா விரையாதிபதியும் அந்த இடத்தை பார்க்கிறாரு. வாழ்க்கை துணையால விரைய செலவுகள் ஏதாச்சும் ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் அது பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். அடுத்தது நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த வகையில இருந்த குழப்பம், வருத்தம் எல்லாம் இப்போ சரியாகும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். பிரிந்த நண்பர்கள்லாம் இப்போ ஒண்ணு சேருவாங்க. சண்டை போட்டு ஏதாச்சும் நண்பர்களுக்குள்ள ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சிருக்கீங்கன்னா இப்போ பிரிந்த நண்பர்கள்லாம் ஒண்ணு சேருவீங்க. பழைய நண்பர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது குரு நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சுமையான அமைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு டல் ஆகுது. தொழில ஒரு பிக்கப் இல்ல. நிறைய இன்வெஸ்ட் பண்றேன், பட் ஆனா அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேங்குது. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில அலைச்சல் நிறைய இருக்கு, ஒரு மாதிரி மன உளைச்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும். 10ல குரு இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி மேலோட்டமான பிரஷர் டெஃபினட்டா இருக்கும். அது நீங்க கவர்மெண்ட் ஜாப்லயே இருந்தாலும் சரி, அது ஒரு மாதிரியான மன உளைச்சலை கொடுக்கும். ஆனா அது டெம்பரவரி தான். அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்துல கொஞ்சம் டாஸ்க் ஹெவியா இருக்கும், அதை நீங்க மேனேஜ் பண்ணும். அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. அது மாதிரி உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்பே இல்ல. நிறைய பேர் இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ வீட்டுல ஃப்ரீயா இருக்காங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு நிறைய பேர் மனக்குமுறல்ல இருக்காங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அது வெற்றியாகும் நான் சொல்லியிருந்தேன். ஆகவே நீங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணணும், உத்தியோகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உத்தியோகத்தை ட்ரை பண்றீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா முடியும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சேஞ்சிங் மைண்ட் செட் வரும். இப்ப இருக்கிற உத்தியோகத்தை விட்டு வேற உத்தியோகத்துக்கு போலாம்னு நினைக்கிறேன், இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் இருப்பாங்க. இந்த மாதத்துல அந்த முயற்சியை நீங்க பண்ணலாம். இருப்பினும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்தை விட்டு நீங்க ரிலீஃப் ஆகுறீங்கன்னா திரும்ப அந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். திரும்ப அந்த வேலையை வாங்குறதுக்குள்ள நீங்க போதும்னு ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. அதனால புதிய விஷயங்களுக்கு மாற்றமாகணும் நினைக்கிறது சிறப்பு தான், நல்ல விஷயம் தான். ஆனா பழைய விஷயத்துல இருந்துகிட்டே அந்த புதிய விஷயத்துக்கான மாற்றத்தை தேடுங்க. அதுதான் இந்த நேரத்துல ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டு நான் புதிய விஷயத்துக்கு நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி புதிய மாற்றம், புதிய முயற்சிகள் செய்யலாம். அது இந்த மாதத்துல உங்களுக்கு வெற்றி ஆகும். தொழில் உத்தியோகம் பிரஷராக இருந்தாலும், ஒரு மாதிரி சுமையான அமைப்புல இருந்தாலும் அதை நீங்க மேனேஜ் பண்ணி நகர்த்துறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைச்சிடும். அதே மாதிரி நீங்க தொழில் புரியக்கூடிய இடம், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய மேல் அதிகாரிகளா இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வார்த்தையை விட்டு மாற்றத்துக்குலாம் வாய்ப்பு அதிகமா உண்டு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபைனலா 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன். பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல அமர்ந்து கேதுவோடு இணைந்த அமைப்பு. ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சிந்தனையாச்சும் கொடுக்கும். ஆன்மீகம் சார்ந்த வகையில எங்கேயாச்சும் மலை கோவில்களுக்கு போயிட்டு வரலாம், வெளியூர்ல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வரலாம், குலதெய்வ வழிபாடு ஏதாச்சும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையாச்சும் கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், ஆதாயத்தை கொடுக்கும், மன நிறைவு, மன நிம்மதியை கொடுக்கும். அந்த பிளான் ஏதாச்சும் பண்றீங்கன்னா அதை நீங்க இந்த மாதத்துல செயல்படுத்த. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கிறது அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். நிறைய டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதான டெம்பரவரியான பயணங்கள் தான். வெளியூர், வெளி மாநிலம் இது சார்ந்த வகையில தான் இருக்கு. வெளிநாடு சார்ந்த பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா ஸ்திர ஸ்தானத்துல தான் சுக்கிரன் கேதுடைய காம்பினேஷன் இருக்கு. இது வெளியூர், வெளி மாநிலம் சென்று சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல், அல்லது வெளியூர், வெளி மாநிலத்தை சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு வாய்ப்பு அதெல்லாம் ஏற்படுத்துது. உங்களுடைய சர்க்கிள்குள்ளேயே கொஞ்சம் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அது தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயம் சார்ந்து இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்வு, சுப மாற்றம் நடக்கிறது, இது சார்ந்த வகையில ஒரு சில பயணங்கள்லாம் இருக்கும். பயணத்தால ஒரு வகையில ஆதாயமும் உண்டு, பயணம் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்களும் உண்டு. அது அந்த பயணம் மேக்சிமம் ஆன்மீக பயணமா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம்.
அதே மாதிரி சுக்கிரன் பிளஸ் கேது 12ல இருக்கும்போது பொருளாதார நெருக்கடி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பண தேவை அதிகமா தேவைப்படும். பணத்தை நோக்கிய பயணம் அதிகமா இருக்கும். மைண்ட் ஃபுல்லா பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். தொழில இன்வெஸ்ட் பண்ணுவோமா அல்லது வேற ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் வரும் மைண்ட்ல. நான் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குலாம் பெருசா ஃபேவரா இல்ல. ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்றீங்க இல்ல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமா இருங்க. அதுலயே பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு எதுலயும் பிசினஸ்ல போயிட்டு இறங்கிடாதீங்க. சோ அது உங்களுக்கு டெஃபினட்டா அது நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கிறது வாய்ப்பு அதிகம். சோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் தேவை. இப்போ செலவு தாறுமாறா இருக்கும். நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கையில பணமே நிக்க மாட்டேதுங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும். எனவே பொருளாதாரம் சார்ந்த மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். குடும்பத்துடைய தேவைகள், குடும்பத்துல அதிகமான செலவுகள் இதெல்லாம் இருக்கும். வீட்டுக்கு அதிகமா செலவு செய்வீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸால அதிகமா செலவு ஏற்படும். இப்படி மாத்தி மாத்தி செலவு வரும். அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓவராலா அந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல நெகட்டிவா எதுவும் இல்ல. உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமா இருங்க. கண் சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லா இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க. ஹெல்த் ரீதியா இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சுட்டா போதும். மற்ற விஷயம்லாம் நெகட்டிவா இல்ல. அதே போல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எதுவும் மேஜரா நெகட்டிவா இல்ல. இந்த மாதம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. புதன் வலிமை அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல நிறைய சுப மாற்றங்கள்லாம் நிச்சயமா உண்டு. நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் நிச்சயமா உண்டு. 22ஆம் தேதிக்கு மேல குடும்பம் சார்ந்த விஷயம் பிளஸ் தந்தை அதே போல தங்க அணிகலன்கள் இது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்ல. உடைய முயற்சிகள் இந்த மாதத்துல சிறப்பாக வலிமை அடையும் அப்படிங்கிறதுனால நீ எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைச்சிடும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில் இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது. பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.